பெரோஸின் ஆக்ரோஷம் மார்த்தாண்டன் சொன்னது போலவே பாலத்தின் குறுக்கே ஒரு பெரிய லாரி பாதையை மறித்து நின்றது. அதன் மேல் கருப்பு உடை அணிந்த ஒரு உருவம், அதுதான் பெரோஸ். அவன் கையில் ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சர் இருந்தது. ஹரிஷிற்கு தெரியும், இது அவனது கடைசி நொடியாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. பைக்கின் வேகத்தை இன்னும் அதிகமாக்கினான். நாகதேவா, உன் நாட்களை இன்னைக்கு நான் ஜெயிக்காம விடமாட்டேன் என்று கத்திக்கொண்டே லாரியின் ஓரத்திலிருந்த ஒரு சிறிய இடைவெளியில் பைக்கை சாய்த்து மரணத்தின் விளிம்பில் பறந்து தப்பினான். நெடுஞ்சாலையின் மரணப்பிடியிலிருந்து தப்பிய ஹரிஷ் இப்போது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒட்டிய தனிமைப்படுத்தப்பட்ட கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். சுற்றிலும் அலைகளின் ஆக்ரோஷமான சத்தம். கரையில் முட்டி மோதும் கடல் நீர் ஏதோ ஆபத்து வரப்போவதை முன்னரே எச்சரிப்பது போல இருந்தது. அங்கே சிதைந்து போன ஒரு பழைய கலங்கரை விளக்கம் ஒரு ராட்சதனைப் போல நின்றிருந்தது. அதன் விளக்குகள் அணைந்து பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் ஹரிஷின் கையில் இருந்த அந்த சப்ஜெக்ட் 7 மெமரி சிப் இப்போது உயிர் பெற்றது போல செயல்பட்டது. ஹரிஷின் மார்பு கொல்லன் பட்டறை துருத்தி போல ஏறி இறங்கியது. நெற்றி காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் அவனது இடது கண்ணை மறைத்து கொண்டு கன்னத்தில் இறங்கி தாடையின் நுனியில் ஒரு சிவப்பு முத்தாக துடித்தது. அவன் கையிலிருந்த அந்த சிறிய சிப் நிலவொளியில் ஒரு நீல நிற மின்னணு பூச்சியாக ஜொலித்தது. இந்த சிப், இது வெறும் டேட்டா மட்டுமில்ல. ஹரிஷ் கரகரப்பான குரலில் பேசினான். ஒவ்வொரு வார்த்தையும் அவனது நுரையீரலிலிருந்து வலியோடு வெளிவந்தது. இது ஒரு பீக்கன். இது எதையோ தேடுது. இல்லை, யாரையோ இங்கே வரவழைக்குது. சப்ஜெக்ட் 7 ரகசியம் இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கா? அவன் பேசி முடிக்கும் முன்பே அந்த பாழடைந்த கலங்கரை விளக்கத்தின் அமைதியை ஒரு பிரம்மாண்டமான இரைச்சல் கிழித்தது. வானமே பிளப்பது போன்ற சத்தத்துடன் அந்த பழைமையான கலங்கரை விளக்கத்தின் உச்சாணி கிளையை உரசியபடி ஒரு கரிய நிழல் தோன்றியது. அது ஒரு இராணுவ ஹெலிகாப்டர். முற்றிலும் கருப்பு நிறம் பூசப்பட்ட, ரேடார்களில் சிக்காத அதிநவீன இயந்திரம். அதன் ராட்சத இறக்கைகள் சுழன்ற வேகத்தில் கடற்கரை மணல் ஒரு சுழற்காற்றைப் போல சிதறியது. உப்புக்காற்றின் மணமும் ஏவியேஷன் எரிபொருளின் வாடையும் அந்த இடத்தையே ஆக்கிரமித்தன. ஹெலிகாப்டர் தரைதொட்டு அதன் இன்ஜின் வேகம் குறைந்தபோது ஏற்பட்ட அந்த நிசப்தம் முந்தைய இரைச்சலை விட கொடியதாக இருந்தது. அதன் ஹைட்ராலிக் கதவு மெதுவாக திறக்க உள்ளே இருந்த இருளை கிழித்து கொண்டு ஒரு உருவம் வெளியே வந்தது. விக்ரமாதித்யா. அவனது நடை ஒரு ராஜநாகத்தின் நிதானத்தை கொண்டிருந்தது. மணலில் கால் பதித்த ஒவ்வொரு அடியும் ஒரு பேரரசின் அதிகாரத்தை பறைசாற்றியது. அவன் அணிந்திருந்த சார்கோல் கிரே நிறத்திலான விலை உயர்ந்த கோட் அந்த புழுதிக்கு மத்தியிலும் கரைபடியாமல் மின்னியது. அவனது வலது கையில் ஒரு தங்க நிற கைத்தடி. அதன் நுனியில் பதிக்கப்பட்டிருந்த நவரத்தின கல் நிலவின் ஒளியை உள்வாங்கி ஒரு இரத்தச் சிவப்பாய் ஜொலித்தது. விக்ரமாதித்யாவின் கண்கள், அவை மனித கண்கள் அல்ல, இரையை லாக் செய்த கழுகின் பார்வையை ஒத்திருந்தன. அவன் ஹரிஷை அல்ல, ஹரிஷின் விரல்களுக்கு இடையே இருந்த அந்த சிப்பைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். விக்ரமாதித்யா சில அடி தூரத்தில் வந்து நின்றான். அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் இதழ் ஓரத்தில் மின்னியது. ஹரிஷ். அவனது குரல் கனமாகவும் அதிகாரத்தின் மிரட்டலோடும் ஒலித்தது. நீ ஒரு திறமையான வீரன். இத்தனை காயங்களுக்கு அப்புறமோ நீ நிமிர்ந்து நிற்கிற அந்த துணிச்சல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் துணிச்சலை விட புத்திசாலித்தனம்தான் ஒரு மனுஷனை அதிக காலம் வாழ வைக்கும். அவன் தனது கைத்தடியை மணலில் ஊன்றி ஹரிஷின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். நீ இப்போ ஒரு தப்பான போர்க்களத்தில் தப்பான ஆளுங்களுக்கு எதிராக நின்றுட்டுருக்க. அந்த சிப்பை என்கிட்ட கொடுத்துடு. உனக்கு தேவையான செல்வாக்கு, அதிகாரம், பணம், ஏன் இந்த நாட்டையே உன் காலுக்கு அடியில் கொண்டு வர என்னால் முடியும். ஒரு அற்பமான பிளாஸ்டிக் துண்டுக்காக ஏன் உன் உயிரை விடுற? யோசிச்சு பார். பிணமான பிறகு தேசபக்திங்கிறது வெறும் ஒரு வார்த்தை தான். உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு லெஜண்ட். விக்ரமாதித்யா தன் இடது கையை மெதுவாக நீட்டினான். அது ஒரு கோரிக்கை அல்ல, கட்டளை. சுற்றிலும் துப்பாக்கிகளுடன் அவனது ஆட்கள் இருளில் இருந்து மெல்ல உருவம் பெறத் தொடங்கினர். ஹரிஷின் முன்னால் இப்போது 2 வழிகள் மட்டுமே இருந்தன. அடிபணிந்து அழிவற்றவனாக வாழ்வது, அல்லது அந்த சிப்பை காத்து வரலாறாவது. ஹரிஷின் உதடுகள் இரத்தத்தின் சுவையோடு உலர்ந்து போயிருந்தன. விக்ரமாதித்யாவின் பிரம்மாண்டமான ஆஃபரை கேட்டவுடன் அவன் இதழ்களில் ஒரு மெல்லிய சிரிப்பு அரும்பியது. அது மரண பயத்தினால் வந்த சிரிப்பல்ல, அதிகார மிரட்டலை எள்ளி நகையாடும் ஒரு வீரனின் ஏளனச் சிரிப்பு. உங்க அதிகாரம் இரத்தத்தால் ஆனது விக்ரமாதித்யா. ஹரிஷின் குரல் இப்போது உறுதியாக அலைகளின் ஓசையை மீறி ஒலித்தது.
நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற சிம்மாசனம் பல ஆயிரம் அப்பாவிங்களோட பிணங்களுக்கு மேல கட்டப்பட்டது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சிப்ல இருக்கிறது உலகத்தை ஆளப்போற மருந்து இல்ல. இது உலகத்தையே சாம்பலாக்க போற ஒரு கொடிய வைரஸ் ஃபார்முலா. இது உங்க மாதிரி பேராசை பிடிச்சவங்க கைக்கு கிடைச்சா இந்த பூமி உயிரற்ற ஒரு இடுகாடா மாறிடும். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இதை நீங்க தொடக்கூட முடியாது. ஹரீஷ் சிப்பை தன் பிடிக்குள் இறுக்கினான். விக்ரமாதித்யாவின் முகம் கோபத்தில் கருகத் தொடங்கிய அந்த நொடியில் இயற்கை ஒரு விசித்திரமான மாற்றத்தை காட்டியது. கரையில் இருந்து சில 100 மீட்டர்கள் தள்ளி அமைதியாக இருந்த வங்கக்கடல் திடீரென கொதிக்கத் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான நீர்க்குமிழிகள் வெடித்துச் சிதறின. கடல் நீர் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சக்தியால் 2 பக்கமாக பிளக்கப்பட, ஆழியின் இருளில் இருந்து ஒரு கருப்பு நிற உலோகம் மெல்ல மெல்ல வெளியே தலை தூக்கியது. அது ஒரு நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன். ஆனால் சாதாரணமானதல்ல. ஒரு ராட்சத திமிங்கிலம் தன் இரையை வேட்டையாட மேலே வருவது போல கடல் நீரை தன் பிரம்மாண்டமான முதுகில் இருந்து வழிந்தோடச் செய்துவிட்டு அது மேலே எழுந்தது. அதன் பக்கவாட்டில் இரத்தச் சிவப்பான நிறத்தில் பார்ப்பவர் நரம்புகளில் அச்சத்தை ஏற்றும் வகையில் நாகதேவன் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த நீர்மூழ்கி கப்பலின் பிரம்மாண்டமான என்ஜின்கள் வெளியிட்ட அதிர்வு கடற்கரை மணல் பரப்பையே ஒரு நிலநடுக்கத்தைப் போல உலுக்கியது. ஹரிஷ் காலடியில் இருந்த மணல் சரிந்தது. விக்ரமாதித்யாவின் ஆட்கள் நிலைகுலைந்து போயினர். அந்த கடற்கரை இப்போது ஒரு மரண அமைதிக்கும் மாபெரும் பேரழிவுக்கும் இடைப்பட்ட புள்ளியில் தவித்து கொண்டிருந்தது. இயற்கை கூட அந்த மோதலின் உக்கிரத்தை உணர்ந்தது போல அலைகளின் ஓசையை அடக்கி கொண்டது. ஆனால் அந்த நிசப்தம் வஞ்சகமானது. வானத்தில் விக்ரமாதித்யாவின் ஹெலிகாப்டர் வெறும் ஒரு வாகனமாக தெரியவில்லை. அது மேகங்களுக்கு நடுவே மறைந்து நின்று தாக்கும் ஒரு கருநிற வேட்டை பருந்தை போல சீறியது. அதன் கீழ்ப்பகுதியில் இருந்த சென்சார்கள் ஹரிஷின் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கண்காணித்தன. விக்ரமாதித்யா அந்த திறந்த கதவின் ஓரத்தில் நின்றபடி தன் கைத்தடியை இறுக்க பற்றி கொண்டு கீழே நடப்பவற்றை கவனித்தான். அவன் முகத்தில் இதுவரை இருந்த நிதானம் மறைந்து ஒருவித பதற்றமும் ஆவேசமும் கலந்திருந்தது. அவனது இராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டரின் ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை ஹரிஷின் இதயத்தை நோக்கி நிலைநிறுத்தினர். ஒரு சிறிய சைகை, ஹரிஷின் கதை அங்கேயே முடிந்துவிடும். மறுபுறம் கடலின் மார்பை பிளந்து கொண்டு நின்றிருந்த நாகதேவன் நீர்மூழ்கி கப்பல் ஒரு புராண காலத்து அசுரனைப் போல தோற்றமளித்தது. அதன் கருப்பு உலோகம் நிலவொளியை துப்பி எறிந்தது. அதன் கோபுரத்தின் மேல் மெதுவாக திறந்த சிறிய துவாரங்களிலிருந்து சோனார் கதிர்கள் வெளிப்பட்டு அந்த பகுதியையே வருடின. அதன் ஏவுகணை தளங்கள் மெல்ல திறக்கத் தொடங்கின. அவை விக்ரமாதித்யாவின் ஹெலிகாப்டரையா அல்லது ஹரிஷ் நின்றிருந்த அந்த நிலப்பரப்பையா எதை நோக்கி தயார் செய்யப்படுகின்றன என்பது புரியாத புதிராக இருந்தது. கடலுக்கடியிலிருந்து வெளிப்பட்ட அந்த இயந்திரத்தின் இரைச்சல் ஒரு தொடர்ச்சியான உருமலை போல அந்த மண்ணை அதிரச் செய்தது. இவர்கள் இருவருக்கும் நடுவே காயங்களால் சிதைந்த உடலோடு ஹரிஷ் நின்றிருந்தான். அவனது கால்கள் மணலில் புதைந்திருந்தன. ஒவ்வொரு சுவாசமும் அவனுக்கு நரக வேதனையை தந்தது. சிதைந்த அவனது சட்டையில் இரத்தக் கரைகள் காய்ந்து கருஞ்சிவப்பாக மாறியிருந்தன. ஆனால் அவனது கண்கள் மட்டும் இன்னும் எரியும் நெருப்பைப் போல ஒளி வீசின. அவன் ஒரு கையில் சிப்பை தன் மார்போடு அணைத்திருந்தான். மறுகை தற்காப்புக்காக பாறையை துணையாக கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த மாற்றம் நிகழ்ந்தது. இதுவரை அமைதியான நீல நிறத்தில் ஒரு நட்சத்திரம் போல மின்னிக் கொண்டிருந்த அந்த மெமரி சிப் திடீரென தன் நிறத்தை மாற்றியது. இதய துடிப்பை போன்ற சீரான இடைவெளியில் அது சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கத் தொடங்கியது. பீப் 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 என்ற மெல்லிய ஆனால் துல்லியமான மின்னணு சத்தம் ஹரிஷின் உள்ளங்கையில் இருந்து கிளம்பியது. அந்த சிவப்பு ஒளி ஹரிஷின் வியர்வை படிந்த முகத்தில் பட்டு அவனை ஒரு போர்க்கள தேவதையைப் போல காட்டியது. அந்த சிப் இப்போது வெறும் ஒரு தரவு சேமிப்பு கருவி அல்ல, அது ஒரு ஆக்டிவேட்டட் வார்ஹெட் போல செயல்படத் தொடங்கியது. விக்ரமாதித்தா மேலிருந்து கத்தினான், ஹரிஷ், அதை உடனே கீழே போடு, அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த இடமே சாம்பலாயிடும். ஆனால் நாகதேவனின் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஒரு இயந்திர குரல் ஸ்பீக்கர் வழியாக ஒலித்தது. சப்ஜெக்ட் 7, இலக்கை வந்தடைந்து விட்டது. தரவிறக்கம் தொடங்குகிறது. காற்று இப்போது சூறாவளியாக மாறியிருந்தது. வானிலிருந்து விக்ரமாதித்யா, கடலிலிருந்து நாகதேவன் இருவரும் அந்த சிவப்பு ஒளியை நோக்கி பாயத் தயாராயினர். ஹரிஷுக்கு தெரியும், அவன் கையில் இருப்பது அழிவின் சாவி. அவன் அதை அழிப்பானா அல்லது அந்த இரு சக்திகளில் ஒருவரிடம் ஒப்படைப்பானா? காலத்தின் கடிகாரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சிவப்பு ஒளி,
அது ஒரு மரண சாசனத்தின் தொடக்கம். இந்த இக்கட்டான சூழலில் ஹரிஷ் எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு நாளை விடியும் சூரியனை இந்த உலகம் பார்க்குமா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.